ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. வணக்கம் உறவுகளே, இன்றைய பட்டறை தேடலில் நாம் தரிசிக்கவிருப்பது மண்ணே மருந்தாக விளங்கும் திருக்கோவில். தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு திருத்தலங்களில் 26வது திருக்கோவில். தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் திருக்கோவில். கிரக தோஷங்களை எல்லாம் நீக்கும் திருக்கோவில். மருந்தாகிய மண்ணை நிலத்தில் இட்டால் பயிர்கள் செழித்து வளரச் செய்யும் திருக்கோவில். நடவாவி குளம் அமைந்த திருக்கோவில் என்ற சிறப்புகளை எல்லாம் ஒருங்கே பெற்ற திருக்கச்சூர் இருள் நீக்கி அம்மன் உடனுரை மருந்தீஸ்வரர் திருக்கோவில். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூரில் மலைமேல் ஒரு சிவனும் அடிவாரத்தில் ஒரு சிவனும் இருக்கிறார்கள். சுந்தரர் எவ்விரு தலங்களையும் சேர்த்து பதிகம் பாடியுள்ளார். மலையில் மருந்தீஸ்வரர், அடிவாரத்தில் இரந்தீஸ்வரர் மற்றும் விருந்தீஸ்வரர் என 3 கோலங்களில் சிவன் அருள் செய்யும் தலம் இது. சிவன் தனது 3 கண்களின் அம்சமாகவும் முக்காலத்தையும் உணர்த்துவதாகவும் இக்கோலத்தை சொல்கிறார்கள். காஞ்சி புராணம் ஆதி காஞ்சி என்று இத்தலத்தை குறிப்பிடுகிறது என்பது இத்தலத்தின் சிறப்பு. இனி மருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் தல வரலாறு பற்றி காண்போமா? ஒரு சமயம் இந்திரன் தான் பெற்ற சாபத்தின் பலனால் நோய் உண்டாக்கி அவதிப்பட்டான். தேவலோக மருத்துவர்கள் ஆன அஸ்வினி தேவர்கள் அவனுக்கு எவ்வளவோ மருந்து மற்றும் மருத்துவம் செய்தும் நோயை குணப்படுத்த முடியவில்லை. எனவே நோயை குணப்படுத்தும் மூலிகையை தேடி தேவர்கள் பூலோகம் வந்தார்கள். பல இடங்களில் தேடியும் மருந்து கிடைக்கவே இல்லை. அவர்கள் நாரதரிடம் ஆலோசனை கேட்க, அவர் மருந்து மலை எனும் இம்மலையில் குடிகொண்டிருக்கும் சிவனையும் அம்பாளையும் வழிபட்டு வந்தால் அவர்கள் அருளால் மருந்து கிடைக்கும் என்று கூறினார். இதன்படி இங்கு வந்த அஸ்வினி தேவர்கள் சுவாமியை வழிபட்டனர். அவர்களுக்கு இறங்கிய சிவன் மருந்து இருக்கும் இடத்தை காட்டி அருள் புரிந்தார். தேவர்கள் பலா அதிபலா என்ற 2 மூலிகைகளை எடுத்துக்கொண்டு தெய்வலோகம் சென்று இந்திரனின் நோயை குணப்படுத்தினார்கள். இந்திரனுக்கு மருந்து கொடுத்தவர் என்பதால் சிவனுக்கு மருந்தீசர் என்ற பெயர் ஏற்பட்டது. மருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் அம்மனின் திருநாமம் இருள் நீக்கிய அம்பாள். சிவன் அஸ்வினி தேவர்களுக்கு மருந்து இருந்த இடத்தை காட்டிய போதிலும் அவர்களால் எது சரியான மருந்து என கண்டுபிடிக்கவே முடியவில்லை. குழப்பத்தில் தவித்த அவர்கள் மனநிலையை கண்டு இரக்கம் கொண்ட அம்பாள் மூலிகையின் மீது ஒளியை பரப்பி அதை சூழ்ந்திருந்து இருளை அகற்றி அருள் புரிந்ததால் அம்பாளை இருள் நீக்கிய அம்மன் என்று அழைக்கிறார்கள். கோவில் கொடிமரத்தின் அருகில் சிறிய மண்குழி ஒன்று அமைந்துள்ளது. இம்மண்ணை மருந்து என்கிறார்கள். இதனை உட்கொள்ள தீராத நோய்களும் தீரும் என்பதால் பல்வேறு ஊர்களிலிருந்து வரும் பக்தர்கள் இம்மண்ணை எடுத்து தாங்களும் அணிந்து கொண்டு நோயால் வேடிக்கப்பட்டவர்களுக்கும் எடுத்து சென்று வழங்குகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவபெருமானே இத்தலத்தின் மண்ணை மருந்து என்று கூறியதால் இன்று வரை இந்த மலையின் மண் மருந்தாகவே போற்றப்பட்டு பக்தியோடு அணியப்பட்டு வருகிறது. மகாகணபதி, கால மூல விநாயகர், மூலவரின் விமானம் ஆகியவை கஜபிருஷ்ட அமைப்பில் அமைந்துள்ளது. அதிசயத்தின் அடிப்படையில் சுவாமி சுயம்புவாக மேற்கு நோக்கியபடி அமர்ந்திருக்கிறார். தாயார் சன்னதியும் அழகாக தனியே அமைந்திருக்கிறது. மேலும் நவகிரக சன்னதியும் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலின் மேலும் ஒரு அதிசயமாக நடவாவி கிணறு அமைந்துள்ளது. வாவி என்றால் கிணறு, நடை என்றால் நடத்தல் என்றும் பொருள். அதாவது நடவாவி கிணறு என்றால் படிகள் அமைக்கப்பட்ட கிணறு என்றும் கூறலாம். நடவாவி கிணறானது வித்தியாசமான தோற்றத்தில் அமைந்துள்ளது. கிணற்றுக்குள் செல்ல தரைமட்டத்திலிருந்து படிக்கட்டுடன் கூடிய சுரங்க பாதை போன்ற அமைப்பு அமைந்துள்ளது. இந்த பாதையில் இறங்கி சென்றால் ஒரு மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்தின் நடுவில் கிணறு அமைந்துள்ளது. இதுவே நடவாவி கிணறு ஆகும். தரைமட்டத்திலிருந்து கீழே செல்ல படிகளை கடந்தால் மண்டபத்தை அடையலாம். தூண்களில் அழகிய சிற்பங்கள் அமைந்துள்ளன. கிணற்றில் வருடம் முழுவதும் நீர் நிறைந்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நம் முன்னோர்களின் நீர் மேலாண்மையை போற்றும் வகையில் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறலாம். திருக்கச்சூர் திருத்தலத்தில் வாழ்ந்த ஒரு மகான் மற்றும் சித்த புருஷர் குழந்தைவேல் சுவாமிகள். இவருடைய ஜீவ சமாதி திருக்கச்சூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோவில் மலையில் அமைந்திருக்கிறது. இவருக்கு முன்னும் பின்னும் பல சித்தர்கள் இந்த மலைப்பகுதியில் தவம் செய்து முக்தி அடைந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்ன உறவுகளே, திருக்கச்சூர் இருள் நீக்கி அம்மை உடனுரை மருந்தீஸ்வரர் திருக்கோவிலை தரிசித்ததில்
மகிழ்ச்சி தானே? மீண்டும் இது போன்ற நல்லதொரு திடலில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.